என்னோடு கூட எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். The book of Ephesians chapter 5 verse number 18. வேதம் எப்படியாக சொல்கிறது? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல், மதுபான வெறி கொள்ளாமல், ஆவியினால் நிறைந்திருங்கள். ஆங்கிலத்திலே be filled with the Holy Spirit என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியினாலே நிறைந்திருங்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் ஆவியினாலே நிரப்பப்படுகிற அனுபவத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பெந்தெகோஸ்து சபையாக நாம் இருக்கிறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆவியின் நிறைவு, ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவை. ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப் ரொம்ப ரொம்ப அவசியம். வேதம் எங்கே சொல்கிறது? இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இது ஒரு கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இட்ஸ் a command. இது ஒரு கட்டளை. பரிசுத்த ஆவியினால் நிரம்பியிருங்கள். நிறைந்து அப்படின்னு தமிழில் அப்படி இருந்தாலும், ஆனால் ஆக்சுவலாக அது வந்து be filled, நிறைந்திருங்கள், நிரப்பப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இது ஒரு ஆலோசனை அல்ல, இது ஒரு கட்டளை. அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டியது கட்டாயமாயிருக்கிறது. நீங்கள் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் வாட் த வில் ஆஃப் காட் இஸ். தேவனுடைய சித்தம் என்னவென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய சித்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் தேவ சித்தத்தில் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாத விசுவாசிகள் இல்லாவிட்டால் இயேசுவை அறிந்து கொண்டும் பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்துக்கு மாறாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லிதான் அர்த்தம். பாருங்க, தேவனுடைய பிரதான சித்தங்களில் ஒன்று நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், ஏன் இது பிரதானமானது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றி, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக தான் இருக்கிறது. நம் ஆவியினால் நிறைந்திருக்கும் பொழுதுதான் நாம் வல்லமையாக ஜெபிக்க முடியும், உற்சாகமாக ஊழியம் செய்ய முடியும், என்னமாக பரிசுத்தமாக வாழ முடியும், தேவனுக்கு சாட்சிகளாக நாம் இருக்க முடியும். ஆகவே இவை எல்லாம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. We need to be filled with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் நிறைவு என்று சொன்னால் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறது என்றால் சொன்னால் என்ன என்பதை குறித்ததான காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பொழுதே ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார். அது indwelling of the Holy Spirit என்று சொல்கிறோம். ஆவியானவர் திரியேக தேவன் நமக்குள்ளாக வருகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்படுகிற நாளிலே வந்து அவர் நம்மை முத்திரை போடுகிறார். அது மாத்திரமல்ல, நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார், நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார் என்றெல்லாம் நம்ம வேதத்திலே நிருபங்களில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த நிரப்பப்படுகிற அனுபவம் என்பது அது வித்தியாசமானது. ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளாக வந்தாலும் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக ஆவியானவருக்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறது தான் இந்த நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆவியானவர் நம்மை ஆண்டு கொண்டு நடத்துகிற ஒரு வாழ்க்கை என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம், எல்லாரும் ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட நாளிலே நமக்குள்ளாக வந்து விடுகிறார். அது பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுகிற ஒரு அனுபவம். ஆனால் இந்த ஆவியின் நிறைவு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை முற்றிலுமாக ஆட்கொண்டு நம்மை அவர் நடத்துவது தான் ஆவியானுடைய நிறைவின் அனுபவம். ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக வரதல்ல. ஆவியானவர் வந்துவிட்டார், ஆனால் அவர் நம்மை ஆண்டுக்கு நடத்துகிறது தான், அவருக்குள்ளாக நாம் மூழ்கி போகிறது தான் பரிசுத்த ஆவியின் நிறைவான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஸோ that is called infilling of the Holy Spirit என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இல்லாவிட்டால் இப்படி சொல்லலாம், the baptism means I belong to the Lord's body. நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறேன். அப்போ நான் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக நான் உடையவனாக மாறுகிறேன். ஆனால் நிரப்பப்படும் பொழுது
என்னுடைய சரீரம், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாக மாறிவிடுகிறது. என்னுடைய முழு வாழ்க்கையும் அவர் ஆண்டு கொள்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியின் நிறைவு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3 காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒன்று, இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது என்பது இட்ஸ் a ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு உண்மையான அனுபவம். இரண்டாவதாக, இட்ஸ் a remarkable எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு உன்னதமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. மூன்றாவதாக, இட்ஸ் a repeated எக்ஸ்பீரியன்ஸ். அது தொடர்ச்சியான ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். தினந்தோறும் ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இட்ஸ் a ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் a remarkable experience and also it is a repeated experience. அதில் தான் இன்றைக்கு நான் கவனம் செலுத்தி உங்களோடு பேச விரும்புகிறேன். பாருங்க, இது ஒரு உண்மையான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேக தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். நீங்கள் வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு முழு குடும்பமே பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தது. அது யாருடைய குடும்பம்னா சகரியா எலிசபெத்துடைய குடும்பம். சகரியா, எலிசபெத், யோவான் ஸ்நானகன் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பியிருந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாக நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று வாசிக்கிறோம். என்னமாக 41ஆம் வசனத்தில் எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்னமாக 15ஆம் வசனத்தில் அதே அதிகாரம் லூக்கா 1:15 வாசிக்கும் பொழுது அங்கே யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியினாலே வயிற்றில் இருக்கும் போதே நிரப்பப்பட்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆவியானுடைய ஆளுகை பாருங்க, இந்த 3 பேரையும், தாய், தகப்பன், பிள்ளை, இந்த 3 பேரையுமே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னமாக 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தார். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், he was filled with the Holy Spirit, full of Holy Spirit என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவி நிறைந்தவராக அவர் புறப்பட்டு சென்றார், சோதனையை செய்தார், பரிசுத்த ஆவி நிறைந்து அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கினவராக, நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். என்னமாக நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கு வரும்பொழுது அங்கே 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வேதம் சொல்கிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. மேல் வீட்டறையிலே தேவனுடைய பிள்ளைகள், அங்கே சீஷர்கள் 120 பேர் அங்கே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் நிரப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அங்கே பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து filled the Holy Spirit என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து வரும்பொழுது 7ஆம் அதிகாரம் இல்லாவிட்டால் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அங்கே மூப்பர்கள் அங்கே அங்கே ஏற்படுத்தப்படும் பொழுது அங்கே சொல்கிறார்கள், அவர்கள் எப்படி இருக்கணுமா, பரிசுத்த ஆவியினாலும் ஞானமும் நிறைந்தவர்களாக இருக்கணும். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை நம்ம அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். அங்கே அதே அதிகாரத்திலே கீழே வாசிக்கும் பொழுது ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலும் 7:55 வாசிக்கிறோம், ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பவுலுடைய வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களில் வாசிக்குவார். அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருந்தார். அங்கே பர்னபா அப்போஸ்தலர் 11:24, 25 பரிசுத்த ஆவியினாலே பர்னபா நிறைந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இது ஒரு உண்மையான நிச்சயமான ஒரு அனுபவம். ஆவியினாலே நிரம்பி இருந்தார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தார்கள். பவுல் அப்போஸ்தலன், பேதுரு, ஸ்தேவான் போன்றவர்கள் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக தேவனுக்கென்று அவர்கள் பிரகாசித்தார்கள். தேவனுக்கென்று சாட்சி பகர்ந்தார்கள். தேவனுக்கென்று வல்லமையாக ஊழியம் செய்தார்கள். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சரித்திரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது
அநேக தேவ ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. டிஎல் மூடி, ஜானத்தன் எட்வர்ட்ஸ், சார்ல்ஸ் ஃபின்னி, ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, இப்படி அநேக தேவ மனிதர்களை குறித்து வாசிக்கிறோம். அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஸ்மித் விகில்ஸ்வர்த் போன்ற தேவ மனிதர்கள் ஆவியினால் எப்பொழுதும் நிறைந்தவர்களாக ஆவியானவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம். அந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து, போதர்கள், விசுவாசிகள் எல்லாரையும் பார்த்து சொல்ல வேண்டும், இவர்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள். They are all filled with the Holy Spirit. ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்கள், ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் என்கிற சாட்சி நமக்கு தேவை. ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் இப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாக நிச்சயமாகவே இருக்க வேண்டும். ஆகவே வேதத்திலே அநேக தேவ மனிதர்கள் அங்கே நிரப்பப்பட்டார்கள் என்கிற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த அனுபவம் ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. இட்ஸ் a remarkable experience. ஏன் இது உன்னதமான அனுபவம்? இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நம்மை நிரப்பும் பொழுது, நம்மை ஆட்கொள்ளும் பொழுது என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அது எவ்வளவு மேன்மையான அனுபவம் என்பதை நம்ம அறிந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் இப்படியாக சொல்கிறார். எபேசியர் 3:19 வாசிங்களேன். எபேசியர் 3:19 வாசிங்க. அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படிங்க ஆண்டவருடைய சகல பரிபூரணத்தினால் நம்ம நிரப்பப்பட முடியும்? இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு கடற்கரையில் போய் நிற்கிறீங்க, கன்னியாகுமரி கடற்கரையில் நின்று ஒரு கப் எடுத்துக்கிறீங்க. இந்த கப்பை வச்சு பார்த்து சொல்கிறீங்க, இந்த கப்பில் இந்த இந்து மகா பெருங்கடல் முழுவதும் இந்த கப்பில் நிரப்பப்படட்டும் அப்படின்னு அப்படி இருக்கும். நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, எப்படியாது இந்த கப்புக்குள்ளே இந்து மகா சமுத்திரமே அடங்க முடியுமா? எவ்வளோ அது. ஆனால் அங்கே சொல்கிறாரு, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் தேவ பிள்ளைகள் நிரப்பப்படணும் ஜெபம்ன்றார். அப்படின்னா ஆண்டவருடைய சகல பரிபூர்ணமும் ஆசீர்வாதமும் நமக்குள்ளாக தேவன் தர விரும்புகிறார். வரல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் காலை எழும்பி ஒரு சூரியனை பார்த்து, சூரியனுடைய சகல பிரகாசத்தினாலும் என் கண்ணு நிரம்பணும் அப்படின்னா கண்ணு தாங்குமா? ஆனால் கர்த்தர் நம்மை தம்முடைய வல்லமையினாலும் பரிபூர்ணத்தினால் நிரப்புற ஆவியின் வல்லமை, ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு அன்யூஷுவலான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறார். இட் இஸ் பாசிபிள் ஃபார் a believer to be filled with all the fullness of eternal God of this universe. அந்த சராசரங்களையும் படைத்த இந்த தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நீங்களும் நானும் நிரம்ப முடியுமா? அவரால சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அனுபவம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அதை வாஞ்சிக்கணும். பவுல் சொல்ற, அறிவு கெட்டாத அன்பினாலே அதை அறிந்து கொள்ளணும். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் ஆண்டவர் நிரப்புவாராக, ஆவியினாலே நிரப்புவாராக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. பாருங்க, எபேசியர் 5:18 ஆவியினாலே நிறைந்திருங்கள் என்று சொல்றதுக்கு முன்பாக இன்னொரு காரியத்தை கொஞ்சம் வித்தியாசமா ஒரு அசாதாரணமான உதாரணத்தை சொல்றார். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான என்னையா அதை எங்க கொண்டு வராரு? Don't get drunk on wine, instead be filled with the Spirit. மதுபான வெறி கொள்ளாமல் என்ன செய்யுங்க? ஆவியினாலே நிறைந்திருங்கள். ஏன் இந்த கம்பேரிசன் வருது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பாருங்க, ஒரு தவறான ஒரு காரியத்தினால ஒரு மனுஷன் நிரப்பப்படும் பொழுது, அதனால ஆட்கொள்ளப்படும் பொழுது அது அவனையே மாத்திருது. அப்படிதானே? ஒரு குடிகாரனை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? தள்ளாடுவான், அப்புறம் கண்ணு ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் அவனுடைய பேச்சு என்ன இருக்கும், அவன் வித்தியாசமான பாஷையெல்லாம் பேசுவான். அது திடீர்னு அவனுக்கு தைரியம் வந்த மாதிரி இருக்கும். அவன் பார்த்து நோஞ்சாலாம் இருப்பான், அவன் ஒன்று பயந்தாங்குழியாக இருப்பான். ஆனால் போத வந்தோடனே அவன் உலகத்தை அசைக்கிற மாதிரி பேசுவான். அப்படி ஒரு தைரியம், ஒரு புது தைரியம் வரும். அப்புறம் என்னது, அவன் பக்கத்தில் போனால் அந்த வாசனை வாட இவ எல்லாவற்றையும் வச்சு இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறான் என்கிறதை நம்ம கண்டுபிடித்து விட முடியும். ஏன்னு சொன்னால், he is under the influence of the alcohol.
அவன் மதுபானத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறான். அவனே மாத்திருச்சு, கண்ட்ரோல் பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பாருங்க, வேதத்தில் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் ரோமர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது அநேக மக்கள் சில காரியத்தினாலே தவறான காரியத்தில் நிறைந்திருந்தார்கள் தான் போட்டிருக்கு. நீங்கள் அப்போஸ்தலர் மணி இல்லாட்ட ரோமர் 1:29 பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் தவறான காரியத்தில் இன்னைக்கு மக்கள் நிறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய காரியம் போட்டிருக்கு பாருங்க. அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதத்தினாலே நிறையப்பட்டு they are filled with every kind of wickedness. அதனால நிரப்பப்பட்டு அதுதான் அவர்களை ஆட்கொள்ளுது. அடுத்த இரண்டாவது பகுதியிலும் பாருங்க, அடுத்து சொல்றாரு பொறாமையினாலே, கொலையினாலே, வஞ்சகத்தினாலே, வன்மத்தினாலே நிறைந்தவர்களுமாய். ஒரே வசனத்தில் ரெண்டு காரியம் சொல்றாரு. ரெண்டுத்துல முதல் பாயிண்ட்ல சில பகுதியில் சொல்றாரு அநியாயம், வேசித்தனம், பொருளாசை, குரோதத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. அடுத்த பகுதியில் பொறாமை, வஞ்சகம், வன்மம் இதனால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. இப்படி இன்னைக்கு அநேகர் அப்படி நிரப்பப்பட்டு அவன் செய்கிறதே அவனுக்கு தெரியல. அந்த கொலையின் ஆவி அவனுக்கு வந்தப்பனால அவன் ஆட்கொள்ளப்பட்டு கொலை செய்கிறான். பொறாமையின் ஆவி. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் வாசித்தீங்கன்னா சில காரியத்தில் நிரப்பப்பட்டார்கள் போட்டிருக்குது. 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் யூதர்கள் பொறாமையினாலே நிறைந்து, பொறாமை ஒரு மனுஷனை ஆட்கொண்டுருச்சுன்னா அவன் அடுத்தவனை எப்படி காலி பண்ணலான்னு நினைப்பான். இந்த யார் போன வாரம் பார்த்தோம்ல, யோசேப்புடைய சகோதரர்கள் பொறாமையாக நிறைந்து எப்படியாவது யோசேப்பை என்ன பண்ணணும், குழியில் போட்டு காலி பண்ண நினைச்சான். பொறாமையினால் நிரப்பப்பட்டிருக்காங்க. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அங்கே அனனியா சப்பீராலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானால் நிரப்பப்பட்டிருந்தாங்க. சாத்தானுடைய இருதயத்தை நிரப்பினான் அப்படின்னு போட்டிருக்குது. 19:29 எபேசு பட்டணம் கலகத்தினால் நிறைந்திருந்தது. கலகத்தினால் நிறைந்துச்சான். அந்த கலகத்தை கட்டுப்படுத்தவே முடியலையா. பாருங்க, நிரப்பப்படும் பொழுது ஒரு கண்ட்ரோலுக்குள்ள போயிடுறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 3 வார்த்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 3C வார்த்தைங்கிற வார்த்தை. முதலாவது கண்ட்ரோல். எல்லாம் சொல்லுங்க. அப்போ ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் பொழுது அவனை ஆவியானவர் கண்ட்ரோல் பண்றாரு. ஹல்லேலூயா. ஆவியானவர் கண்ட்ரோல் பண்றாரு. ஆவியானவர் ஆட்கொண்டு விடுகிறார். பாருங்க, அதான் 47ஆம் அதிகாரம் எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கிறது. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீச்சல் ஆழம்னு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, ஒரு தண்ணிக்குள்ள நிற்கிறோம், கணுக்கால் அளவு, முழங்கால் அளவுனா நம்ம கண்ட்ரோலில் நிற்போம். தண்ணிக்குள்ள மூழ்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலே அது தண்ணி கண்ட்ரோலுக்குள்ள போயிடுறோம். அப்போ அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியினால நிரப்பப்படுகிறது என்பது ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக போயிடுறோம். ஹல்லேலூயா. ஆவியானுடைய கண்ட்ரோல், தட் இஸ் வாட் பீயிங் ஃபில்டு தி ஸ்பிரிட் மீன்ஸ். அதுதான் ஆவியில நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். பாருங்க, அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டா நிறைய பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக தீர்த்திடலாம். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ சோதனை வருது, பிசாசு வந்து கதவை தட்டுறான் அப்படின்னா இப்போ நம்ம கண்ட்ரோலில் இருப்போம்னு சொன்னால் நம்ம போய் கதவை திறப்போம், பிசாசு சண்டை போடுவோம். ஆவியானுடைய கண்ட்ரோல் இருந்தால் ஆவியானவரே போய் கதவை திறப்பார், பிசாசு பிடிப்பானா அவன் ஓடியே போயிடுவான். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்காக யுத்தம் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கிரியை செய்வார். அப்போ அநேக சோதனைகளை நம் ஆவியிலே நிரப்பப்பட்டிருப்போம் என்று சொன்னால் ஆவியானவர் நமக்காக அந்த சோதனைகளை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். பிரச்சனைகளை மேற்கொள்ள உதவி செய்வார். தீர்மானங்கள், அநேக தீர்மானங்களை இன்னைக்கு தவறாக எடுக்கிறோம். காரணம் நாம் ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த அனுபவம் இல்லாதனால்தான். ஆனால் ஆவியில் நிரப்பப்பட்டிருந்தா ஆவியானவரே நமக்காக தீர்மானங்களை எடுப்பார். ஹல்லேலூயா. ஆவியானவர் சரியான தீர்மானங்களை நம் மூலமாக நமக்காக அவர் எடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், சவால்கள் அநேக நேரத்தில் நமக்கு சமாளிக்க முடியல. ஆனால் ஆவியிலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஆவியானவர் நமக்காக அந்த சவால்களை மேற்கொள்வார். ஹல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, சகரியா 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதம், சவால்கள், பேட்டில்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்யும் போது, ஆவியானவர் நம்ம மூலமாக கிரியை செய்ய நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அவரே இந்த பர்வதத்தெல்லாம் தகர்த்து போட்டுறாரு. ஹல்லேலூயா. சிங்கம் வருது பயங்கரமாக,
சிம்சோன்னா நம்ம நினச்சிக்கிறோம் ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் மேனு, நல்லா பஸ்ஸெல்லாம் இருக்கும்னு. நம்மளை மாதிரி சாதாரண ஆள் தான். ஆனால் ஆவியான ஒரு மேலே இறங்கிட்டா அவன் பலசாலியாக மாறிடுறான். அல்லேலூயா. சிங்கம் வருதான், சிங்கம் போன்ற சவால்கள் சிம்சோனை தாக்கி வருது. சிம்சோன் என்ன செஞ்சார்? ஆவியானவர் இறங்கினார்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கின பொழுது அந்த சிங்கத்தை எப்படி கிழிச்சு போட்டானா? ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல. அங்கே இருக்கிற யாரும் ஆட்டுக்குட்டியை கூட கிழிக்க முடியாது நம்மளால. நம்ம பாஷையில் சொல்ல போனால் பேப்பரை கிழிக்கிறது மாதிரி, பேப்பரை கிழிக்கிற மாதிரி என்ன பண்ணா? என்ன பண்ணா? ஒரே கிளியா என்ன பண்ணா? கிழிச்சு போட்டான். ஏன்னா ஆவியானவர் இருந்த சிங்கம் வந்து பாஞ்சிட்டு அப்படியே அவன் பாருங்க, ஆவியான வரும்பொழுது ஆவியானவன் நம் மூலமாக கிரியேட் செய்கிறார். அல்லேலூயா. சவால்கள், போராட்டங்கள், சோதனைகள், தீர்மானங்கள் இவை எல்லாவற்றையும் ஆவியானவரே நமக்காக அவர் செய்கிறார், அவருடைய கண்ட்ரோலுக்களாக. அதுதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை அங்கே ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ we come under the control of the Holy Spirit. அப்போ ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம் என்பது ஆவியானவருக்கு நம்மை முற்றிலுமாக விட்டு கொடுக்கிறது. நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை என்னை ஆட்கொள்வீராக, என்னை நிரப்புவீராக என்று சொன்னால் என்னை முற்றிலுமாக நீர் ஆண்டு ஆட்கொண்டு நடத்தும். அல்லேலூயா. அந்த அனுபவத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் விசுவாசிகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வார்த்தை சீங்கிற வார்த்தை சேஞ்ச். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அநேக மாற்றங்களை கொண்டு வர்றார். அல்லேலூயா. சேஞ்ச். அந்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டோன்னு சொன்னால், ஆவியினால் நிரப்பப்படுவோம் என்று சொன்னால், நீங்கள் அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 19-20 வசனங்களில் வாசித்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வாசிங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து. பாருங்க, நம்முடைய தேவனோடுள்ள உறவில் உள்ள ஒரு மாற்றம் உண்டாயிரும். எப்போவும் பரிசுத்தாவில் இருக்கிற மனுஷன் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. ஆண்டவரை பேசிக்கிட்டே இருப்பான். ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பான். பாருங்க, ஒரு மாற்றம் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அந்த நாவில் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆவியினாலே ஒரு மனுஷன் நிரப்பப்பட்டிருப்பான் என்று சொன்னால் his relationship with God will change. தேவனோடுள்ள உறவு அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். தேவனோடு இன்னும் நேரம் செலவழிக்கணும், இன்னும் ஜெபம் பண்ணணும், இன்னும் வேதத்தை வாசிக்கணும், இன்னும் ஆண்டவரை துதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அந்த ஏக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆவியானவரே என்னை நிரப்புங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். பாருங்க, அங்கே என்ன சொல்லப்பட்டுகிறது? எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்களா. அல்லேலூயா. பாருங்க, ஆக்சுவலாக இந்த 18ஆம் வசனத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த 6ஆம் அதிகாரம் வரைக்கும் போகுது. நீங்கள் அங்கே தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆவியினாலே நிறைந்து அப்படிங்கிற பக்கத்தில் என்ன போட்டிருக்கு? என்ன சிம்பிள் போட்டிருக்கு? ஒரு என்ன போட்டிருக்கு? ஒரு செமிகோலன் போட்டிருக்கு. அது என்னது அப்படின்னு சொன்னால் அதோட கண்டினியூஷன் ஆகுது. அப்போ ஆவியினாலே நிறைந்து நம்ம என்னெல்லாம் செய்வோம்னு சொன்னால் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லாவற்றிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். முறுமுறுப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்காது. எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ நல்லவர், நன்மை செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர். அப்போ a spirit filled man will always be giving thanks to God. ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பான், ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பான். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நாவிலே முறுமுறுப்புகள் இருக்காது. ஆவியானவர் துதிக்க வைப்பார். அல்லேலூயா. ஆவியானவர் ஸ்தோத்திரம் பண்ண வைப்பார். வாழ்க்கையில் இன்றைக்கு சின்ன காரியத்தில் நம்ம முறுமுறுத்து விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் தேவ ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் ஸ்தோத்திரம் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்வார். நன்மைக்கே என்கிற அந்த வார்த்தை இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். பாருங்க, தேவனோடுள்ள உறவு, அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். ரெண்டாவது, குடும்பத்தாருடைய உறவிலும் மாற்றம் உண்டாகும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் அங்கேயும் மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் அங்கே வாசித்தீங்கன்னா
21ஆம் வசனத்துல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. என்னெல்லாம் தெரியுமா நடக்கும்? ஆவியில் நிறைந்துட்டீங்கன்னா புருஷர்கள் மனைவியை நேசிப்பாங்க. ஹல்லேலூயா. மனைவியை என்ன செய்ய மாட்டாங்க? திட்ட மாட்டாங்க, அப்புறம் அடிக்க மாட்டாங்க, மனைவியை கசந்து கொள்ள மாட்டார்கள், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார்கள். புருஷர்கள் போட்டிருக்கு, புருஷர்கள் மனைவியை நேசிப்பாங்க. மனைவி மாதிரி என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவார்கள். கீழ்ப்படிதல் உண்டாயிருக்கும். ஒரு மியூச்சுவல் சப்மிஷன், ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிவார்கள், ஒருவருக்கு ஒரு அன்பாக இருப்பார்கள். இப்போ இது கீழ்ப்படி அப்படி இல்லை, ஒருவருக்கு ஒரு மியூச்சுவல் சப்மிஷன், மியூச்சுவல் லவ், ஒருவருக்கு ஒரு அன்பாக இருப்பார்கள் என்கெல்லாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பெற்றோருக்கு அங்கே போட்டிருக்கு பாருங்க, 6:1 போட்டிருக்கு, பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்களா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க? கர்த்தருக்கேற்ற சிச்சையில் பிள்ளைகளை வளர்ப்பாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கும். ஆவியிலே நிரப்பப்பட்டீங்கன்னா அந்த அந்த தாழ்மை, அந்த கீழ்ப்படிதல் தானா வந்துடும். ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வரமாட்டேங்குது, சப்மிஷன் இல்லை, அடங்காத சூழ்நிலை இருக்குது. என்னது இப்படிப்பட்ட கிளம்பெல்லாம் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னா அடங்கிரும். அடங்காத மாடலாம் என்ன ஆயிரும்? அது வீட்டில் சொல்ற என்ன ஆயிரும்? அடங்கிரும். அப்போ ஆவியானவருடைய கட்டுப்பாடு, ஆண்டவரே எங்களை நிரப்பும், எங்களால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்க முடியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆவியானவரே எங்களை நிரப்புனா அன்பு வந்துடும். ஹல்லேலூயா. ஏன்னா ரோமர் 5:5 சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய இருதயங்களை என்ன பண்ணுறாராம்? அவர் ஊற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ அன்பு குடும்பத்தில் இருக்கும், கீழ்ப்படிதல் அங்கே குடும்பத்தில் இருக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வசனத்திலே அவர்கள் நடத்துவார்கள், கர்த்தருக்கேற்ற சிச்சையிலே வளர்ப்பார்கள், பிள்ளைகளை கோபப்படுத்த மாட்டார்கள், பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமாக வளர்ப்பார்கள். பிள்ளைகளும் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் எப்பொழுதும் கீழ்ப்படிவாங்க. இதுதான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. சகரியா, எலிசபெத், யோவான் ஸ்நானகன் குடும்பத்தில் எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தாங்க. ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, வேலை ஸ்தலத்திலும் பாருங்க, வேலைக்காரரே எஜமான்களேன்னு போட்டிருக்குது. வேலை ஸ்தலத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். there will be change in our workplace, there will be change in our home, there will be change in our relationship with God, in our worship life, in our better life, in our work life. அங்கே ஒர்க் லைஃப்ல பாருங்க, வேலைக்காரர் என்ன செய்வாங்களா? ஆவியில் நிரம்பியிருந்தா பார்வைக்காக வேலை செய்ய மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? எப்பா பாஸ் வராரா, எல்லாம் வேலை செய்வோம்ப்பா, போயிட்டாரா தோத்துறோம், அல்லேலூயா, அப்புறம் நம்ம டீ குடிக்க போயிடும், போண்டா சாப்பிட போயிடும் அப்படின்னு இல்லை. அப்போ பார்வைக்காக என்ன பண்ண மாட்டாங்க? வேலை செய்ய மாட்டாங்க, உண்மையாக செய்வாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாக செய்வார்கள், மனப்பூர்வமாக செய்வார்கள். பார்வைக்காக வேலை செய்ய மாட்டார்கள், சரியான நேரத்துக்கு போவார்கள். வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் சாட்சியாக இருப்பான். பாருங்க, அது மாத்திரமல்ல, எஜமான்கள் என்ன செய்வாங்க? எஜமான்கள், நீங்கள் எம்ப்ளாயராக இருந்தால் எப்படி இருப்பீங்க? 9ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவர்களும் உங்களுக்கும் எஜமான பரலோகத்தில் இருக்கிறார் என்று அறிந்து பட்சபாதம் இல்லாமல் நடத்துவீங்க. கடுஞ்சொல்ல என்ன பண்ணுவீங்க? உங்கள் கீழே வேலை பார்க்குற மாதிரி எரிஞ்சிட மாட்டீங்க, விழமாட்டீங்க. ஹல்லேலூயா. அடைச்சி அரவணைச்சு போவீங்க. அவங்கள டிசிப்ளின் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் எப்போவுமே எப்போ வந்துட்டாருப்பா ஐயோ அப்படின்னு பயப்பட மாட்டாங்க. நம்முடைய பாஸ் வந்துட்டாரு அப்படின்னு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. என்னது பாருங்கள், எஜமான்கள் வேலைக்காரர்களை பட்சபாதமாக அல்ல, கடுஞ்சொல்லோல் அல்ல, அவங்களுக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நடத்த வேண்டிய விதத்தில் என்ன பண்ணுவாங்களாம்? நடத்துவார்கள். அப்போ பாருங்கள், இதெல்லாம் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். ஆவியானவர் தேவனோடு உள்ள உறவு, குடும்பத்தாரோட உறவு, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற உறவு என்னமாக 11ஆம் வசனத்திலிருந்து இல்லை 10லேருந்து 18 வரைக்கும் வாசித்தீங்கன்னா சாத்தானுடைய உறவு. சாத்தான் பரிசுத்த ஆவியில் நின்றிருக்கும் பொழுது சாத்தானை ஜெயிப்போம். ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி நமக்கு உண்டாகும். அது மாத்திரமல்ல, பிசாசை ஜெயிக்கக்கூடிய பலனை ஆண்டவர் அங்கே அவர் தருகிறார். 18 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது சாத்தானை ஜெயிக்கிற அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரார். ஹல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்க முடியும், வேலை ஸ்தலத்தில் சாட்சியாக இருக்க முடியும், குடும்பத்திலே அன்பையும் பராமரிப்பையும் காட்ட முடியும். அது மாத்திரமல்ல, தேவனோடு நல்ல நெருங்கிய உறவிலே அவரோடு இருக்க முடியும். ஹல்லேலூயா.
இதெல்லாம் ஆவியானவர் செய்கிறார். இந்த சேஞ்ச் நமக்குள்ளாக உண்டாகுது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லைன்னா பரிசுத்த ஆவியான நிறைவு தேவை. அல்லேலூயா. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் போராட்டம் அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவருடைய நிறைவு வந்துட்டால் எல்லாம் சரியாயிரும். அங்கங்கே இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணலாம், அப்போ ஆண்டவரை நிரப்பும். fill us with the Holy Spirit என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை நிரப்புகிற கர்த்தராக இருக்கிறார். ஆவியின் வல்லமையினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். பாருங்க, முதல்ல சொன்ன கண்ட்ரோல். என்ன சொல்லுங்க? கண்ட்ரோல். ஆண்டவர் ஆவியில் நிரப்பப்படுகிற என்பது தேவனால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிற ஒரு அனுபவம். ஆவியினால் நிரப்பப்படுகிற என்பது நம்முடைய வாழ்க்கை மாறுகிற அனுபவம். அல்லேலூயா. ஆவியானவர் மாற்றிக்கிட்டே இருப்பார். 2 கொரிந்தியர் 3:18 சொல்கிறது, ஆவியானவர் நம்ம இயேசுவை போல மகிமையின் மேல் மகிமை அடைய செய்து நம்மை மறுரூபமாக்கிக் கொண்டே இருப்பார். இட் இஸ் a remarkable experience, wonderful experience. ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். பாருங்க, இன்னைக்கு மனைவியும் கணவனும் பரிசுத்தாவில் நிரப்பப்படும் பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுப்பார்கள், நேசிப்பார்கள், அவர்கள் இணைந்து செயல்படுவார்கள். வேலை ஸ்தலத்தில் நம்ம நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் வேலையை சிறப்பாக செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும் போது பெசலேல், ஒகாலியாபை குறித்து வாசிக்கிறோம், தானியேலை குறித்து வாசிக்கிறோம். இவங்களெல்லாம் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் வேலையிலே அவர்கள் பிரகாசித்தார்கள். அல்லேலூயா. வேலையிலே சிறப்பாக செயல்பட்டார்கள். கர்த்தருடைய ஞானம் அங்கே வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம் என்னன்னு சொன்னால் கம்யூனிகேஷன். எல்லாம் சொல்லுங்க, கம்யூனிகேஷன். அப்படின்னா இயேசுவை பற்றி பேச வைப்பார் நம்மளை. அல்லேலூயா. இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு பேசுவதற்கான தைரியத்தை ஆண்டவர் தருவார். பாருங்க, இயேசு சொன்னார், அந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான வரும்பொழுது என்னெல்லாம் செய்வார்னா 15:26 யோவான் 15:26 வாசிக்கலாம். he will testify of me. என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். என்ன செய்வாராம்? பரிசுத்த ஆவியானவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். 16:14 வாசித்தீங்கன்னா 16:14 என்னை மகிமைப்படுத்துவார். அப்போ பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்துட்டே இருப்பான். அல்லேலூயா. இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பான். he will testify about Jesus, he will glorify Jesus. இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பான். when a person is filled with the Holy Spirit, he will be caught up with Jesus. அவன் இயேசுவால் பிடிக்கப்பட்டிருப்பான். he will be thrilled about Jesus. இயேசுவை குறித்து அவன் உற்சாகப்படுவான். he will be anxious to communicate to others about Jesus. இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு குறித்து வாஞ்சியாக இருப்பான். அல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனத்தை, அப்போஸ்தலர் 4:31 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. தைரியமாக சொல்லுவாங்க. வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும். வார்த்தையிலே என்னது? தைரியம் உண்டாகும். அல்லேலூயா. தைரியமாக பேசுவான். இன்னைக்கு ஏன் ஆண்டவரை பற்றி சொல்ல முடியல, ஆண்டவரை குறித்து பேசணும்னா தைரியம் இல்லை அப்படின்னா பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லை. ஆண்டவரே என்னை நிரப்புங்க. ஆண்டவர் நம்மை நிரப்பிட்டா ஆவியான நம்ம மூலமாக பேச ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையை பாருங்க. கோலை இருந்தான். யாருக்கு முன்னாடி மதலிச்சான்? இயேசுவை. ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு முன்னாடி வேலைக்காரி கேட்குறான், இயேசுவோட இருந்தால் தானே நீ அந்த சர்ச்சுக்கு போகிற ஆள் தானே அப்படின்னு கேட்குறா. ஐயோ, அது சர்ச்சே தெரியாது எனக்கு அப்படிங்கிறான். அவர் யாருன்னே தெரியாது. அப்படின்னு என்ன பண்ணுறா? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினானா. ஆனால் அதே பேதுரு பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட பண்ண பன்னீரோடு சேர்ந்து எழும்பி நின்று அவன் சொல்கிறான், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். அல்லேலூயா. அவரை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று தைரியமாக என்ன பண்ணுறான்? பேசுகிறான். மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பேசுகிறான். அப்படி வசனத்தை கேட்டவர்கள் இல்லத்திலே குத்தப்பட்டவர்களாக மனம் திரும்பினார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு வந்தார்கள். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். தைரியமாக சொல்ல பார்க்குறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தைரியம் வரணும்னு சொன்னால் அந்த போல்ட்னஸ், டிவைன் கரேஜ், காட்லி போல்ட்னஸ் நம்ம வாழ்க்கையில் வரணும்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்கிறது அப்போஸ்தலர் 1:8 மனப்பாடமாக சொல்லுங்க. அப்படியே பைபிள் பார்க்காம. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்களா? பலன் இருக்க. அந்த பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும். வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறீங்களே.
எப்படி அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எங்கே இருப்பீங்க? எருசலேமில் இருப்பீங்க. வீட்டில் சாட்சி, உங்கள் ஊரில், அப்புறம் பட்டணத்தில், தேசத்தில் சாட்சியாக இருப்போம். ஹல்லேலூயா. ஒரு அல்ல சொல்லுங்க. சாட்சிகளாக மாறுவோம். யூ வில் பி விட்னஸஸ். சாட்சி பகர்வோம், சாட்சிகளாக மாறுவோம். பாருங்க, கர்த்தரை பற்றி சொல்லுவோம். இந்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது இந்த ஆவியானவர் இயேசுவை நம்மூலமாக மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். நம்மூலமாக இயேசுவை குறித்து ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். இயேசுவை பற்றி பேசுவதற்கான தைரியத்தை இந்த ஆவியானவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டிருக்கும் போது we are under the control of the Holy Spirit. We are changed by the Holy Spirit. We communicate Jesus by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியினாலே மாற்றப்படுகிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியினாலே இயேசுவை பிரபலப்படுத்துகிற, பிரகடனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் பரிசுத்த ஆவி நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதுதான், அதை தான் வேதம் சொல்கிறது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். அதுதான் சீஷர்கள் செய்தார்கள், பவுல் அப்போஸ்தலர் செய்தார். என்னும் ஆதி திருச்சபை இயேசுவை குறித்து தைரியமாக பேசினார்கள். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு எனது பந்தி விசாரிக்கிறவனாக தான் இருந்தான். ஆனால் இயேசுவை குறித்து தைரியமாக பேசினான். ஹல்லேலூயா. ஆவியினால் நிறைந்திருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. ஸ்தேவானை திட்டுகிறார்கள், குறை சொல்கிறார்கள், பொய் குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். ஆனால் அவன் வாழ்க்கையில் அவனுடைய முகம் தேவதூதன் முகம் போல பிரகாசிச்சான். ஹல்லேலூயா. இப்போ நம்ம 4 பேர் வந்து திட்டுனா என்ன செய்கிறோம்? அப்படியே சுருன்னு வருதா? நம்ம முகம் எப்படி மாறிடுது? முக நாடி வேறுபட்டது அப்படின்னு சொல்ல மாதிரி வேறுபட்டது. ஆனால் என்ன, அங்கே ஸ்தேவானை திட்டுகிறார்கள், ஆனால் முகம் தேவதூதன் முகம் போல இருந்துச்சு. ஹல்லேலூயா. அதான் ஆவியில் நிரப்பப்படுகிற வாழ்க்கை. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வேணும்? திஸ் இஸ் அ ரிமார்க்கபிள் எக்ஸ்பீரியன்ஸ், வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், மார்வலஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு ஆச்சரியமான உன்னதமான ஒரு அனுபவம், ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அப்போ நம்ம முதல் சொன்ன இட்ஸ் அ ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு உண்மையான ஒரு அனுபவம். ஏனால் அது திருச்சபையில் தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள், அவர்கள் இந்த அனுபவத்தினால் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். ரெண்டாவதாக உன்னதமான அனுபவம் என்று சொன்னால் அது வாழ்க்கையை மாற்றுகிறது. இயேசுவை உயர்த்த ஆண்டவர் நமக்கு தைரியத்தை தரார். ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி பேசுவதற்கு உதவி செய்கிறார். ஆவியானுடைய கண்ட்ரோலுக்கு நம்ம போயிட்டுன்னு சொன்னால் ஆவியானவரே நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் யுத்தம் பண்ணுவார். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பல நாட்கள் முன்னதாக நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கலாம். ஒரு 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 மனிதனுடைய வீட்டுக்குள்ளாக இயேசு என்ன பண்ணாரா, அவர் வரணும்னு சொன்னாராம். அவன் உற்சாகமாக வரவேற்று அந்த வீட்டில் ஒரு ரூம் சாவியை இயேசுவுக்கு கொடுத்தானோ, ஒரு ரூமு சாவியை. அப்போ ஒரு ரூம் சாவியை கொடுத்தோன்னா இயேசு அந்த சாவியை வாங்கிட்டு என்ன பண்ண அந்த ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டாராம். அப்போது காலங்காத்தால் ஒருத்தன் வந்து தட்டுனானா, திறந்து பார்த்தா பிசாசு. யார்? பிசாசு வந்து போராடுறான். போக மாட்டேங்கிறான் அவன். ஒரே போராட்டமாக இருக்குது. ஆனால் கடைசியில் எப்படியா முட்டி மோதி மோதி பிசாசை விரட்டிட்டான். இப்போ இயேசுவே பிசாசோட போராடிட்டு வந்தேன், நீ ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டீரே அப்படின்னு கேட்டானா. அப்படி அமைதியாக இருந்தானா. அப்போ சொன்னார், இயேசுவே என்னது ஒரு 2 ரூம் தந்துடுறேன், இந்த பிரச்சனை வந்தால் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். 2 ரூமை கொடுத்தானா. 2 ரூம் சாவியை கொடுத்தவொடனே அதே மாதிரி பிசாசு வந்துச்சு. இயேசு வெளியே வரலையா? என்னது இவனே அதே மாதிரி அடுத்த நாளும் பிசாசு போராட்டம். இவனே போராடி போராடி பாதி பலன்லாம் போயிடுச்சான். திரும்ப வந்து கேட்டானா, இயேசுவே 2 ரூமு கொடுத்தனே, வந்து என்ன பண்ணியிருக்கலாம், எனக்காக ஏதாவது செஞ்சுருக்கலாமே. அவர் பேசாமல் இருந்தாராம். இப்போ சொன்னோன்னா, ஆண்டவரை என்னால் இனிமேல் இன்னொரு தடவை பிசாசு வந்தால் என்னால் தாங்க, இந்த முழு வீட்டு சாவியை மட்டும் கருத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னா முழு வீட்டு சாவியை கொடுத்தானா. அடுத்த நாள் பிசாசு வந்தானா. அதே போல் கதவை தட்டுறதுக்கு இயேசுவே போனாராம். ஹல்லேலூயா. இயேசுவே போய் கதவை திறந்தானா. பார்த்தவொடனே முன்னங்கால் பிடரில் எப்படி சொல்லுவாங்க, அடித்த மாதிரி என்ன பண்ணான், ஓடியா போயிட்டான். பார்த்த மாத்திரத்தில் இயேசு. பாருங்க, ஏன் சொல்ல வரேன்னா, இந்த உதாரணம் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையின் முழு அதிகாரமும் இயேசுவுக்குள்ளாக போயிட்டா, ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக போயிட்டா, ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், ஆண்டவர் நமக்காக செயல்படுவார். இன்னைக்கு ஏன் நம்ம அப்படி போராடி கொண்டிருக்கோம்? தேவனுக்கு நம்ம வாழ்க்கையை முற்றிலுமாக கொடுப்பதில்லை. நம்ம நிரப்பப்படும் பொழுது ஆவியானவர் நமக்காக தீர்மானங்கள் எடுக்கிறார். ஆவியானவர் நமக்காக யுத்தங்களை பண்ணுகிறார். சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆவியானவர் வந்து இறங்கும் பொழுது சிங்கத்தை கிழிச்சு போட்டான். ஹல்லேலூயா.
பெரிய பர்வதங்கள் நமக்கு முன்பாக சமபூமியாக மாறும். அதுதான் இந்த அனுபவம். திஸ் இஸ் வாட் பீயிங் ஃபில்ட் த ஹோலி ஸ்பிரிட். அந்த ஆவியின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. மூன்றாவதாக, இட்ஸ் a repeated experience. ரிப்பீட்டட் எக்ஸ்பீரியன்ஸ்னா இது ஏதோ ஒரு தடவை பெறுகிற அனுபவம் இல்லை, இது தினந்தோறும் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக பெறுகிற ஒரு அனுபவம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, கெட்டிங் ட்ரங்க் இஸ் நாட் அ பர்மனன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஒருத்தன் குடிகாரனாக இருக்கான், நேற்று குடிச்சிருந்தா இன்றைக்கி நல்லா குடிக்கலை அப்படின்னு பார்க்குறோம். அது தினமும் குடித்தாதான் குடிகாரன் என்ன பண்ணுவாங்க, ஹபிச்சுவல் குடிகாரனாக மாறுறான். ஆனால் இது அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ இன்னைக்கு ஆவியில் நிரம்பிட்டு போகிறது பத்தாது. குடின்னு சொல்லும்போது நீ அப்படி நடிச்சிடக்கூடாது, டாஸ்மார்க் கடைக்கு எங்கே அப்படின்னு என்னது அது மாதிரி செய்யாமல் ஆவியினால டெய்லி நிரம்பணும். அல்லேலூயா. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியினாலே ஞாயிற்றுக்கிழமை வந்து பாட்டு பாடும்போது குதிக்கிறோம், அது மாத்திரம் போதாது, டெய்லி ஆவியினால் நிரம்பணும். டெய்லி நிரப்பு ஆண்டவரே அப்படின்னா என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம ஆண்டவருக்கு விட்டு கொடுக்க, ஈல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சரண்டரிங். ஆண்டவரே நான் முற்றிலுமாக என்னை விட்டு கொடுக்குறேன், நீர் என்னை நிரப்பும், நீர் என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லுகிறது தான் ஆவியில் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. பாருங்க, இட்ஸ் a repeated experience. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டார்கள் பெந்தெகோஸ்து நாளிலே. ஆனால் அதோடு முடிந்து விடவில்லை. திரும்ப 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, அவர்கள் மறுபடியும் பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டார்கள். 13:52 அவர்கள் மறுபடியும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருந்தார்கள். ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். புது 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 அனுபவத்தை பெற்றுக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. வேதத்தில் சில காரியங்கள் ஒவ்வொரு நாளும் புதுசாக ஆண்டவர் தராரு. ஒன்று புது கிருபை. எல்லாம் சொல்லுங்க, புது கிருபை. புது கிருபை. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கிறோம். அவருடைய கிருபை காலைதோறும் என்னவா இருக்குதா? புது. ஆண்டவரே தேவ சமூகத்தில் போகும்போது கர்த்தர் புது கிருபையை தராரு. 2வது புதிய மன்னா. அப்போ யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த மன்னாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். நேற்றைய மன்னாவை இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு ஆண்டவர் தராரு. அப்போ இன்னைக்கு ஆண்டவரே என்னோடு பேசும். எவ்ரி டே we need to receive new manna, new word of God. ஆகவே தானே ஆண்டவராக இயேசு நமக்கு ஜெபிக்க போட்டு கற்றுக் கொடுத்தார். அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை டெய்லி நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். அப்படி தானே? நேற்று சாப்பாட்டையே சாப்பிட்டு இருக்கிறீங்களா? நேற்று சாம்பார் போதும்ப்பா, என்னைக்காவது அப்படி ஓட்டுவீங்க. ஆனால் டெய்லி அப்படி இருந்தால் அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார்? பாருங்க, அப்போ டெய்லி ஆண்டவருடைய வார்த்தை மன்னா. 3வது புது எண்ணெயினால் அபிஷேகம். ஹல்லேலூயா. 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிற புது எண்ணெய், நியூ அனாயிண்டிங், நியூ ஃபில்லிங், ஒரு புதிய நிறைவு, புதிய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். எவ்ரி டே இட்ஸ் a repeated experience. அது மறுபடியும் பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நேற்று நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவே நிறைவை பெற்று நம்ம வெற்றியாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் அந்த நிறைவை பெறாவிட்டால் அது நம்ம வாழ்க்கையில் சோர்ந்து போய் விடுவோம், இல்லாவிட்டால் பின்வாங்கி விடுவோம், இல்லாவிட்டால் சோதனையிலே விழுந்து விடுவோம். பாருங்கள், இந்த பேதுருடைய வாழ்க்கையை பாருங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் அவன் ஆவியின் வெளிப்பாடோடு சொல்கிறான். இயேசு தன்னை யார் என்று கேட்ட பொழுது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறான். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, இயேசு சிலுவையை பற்றி பேசும் பொழுது, சிலுவைக்கெல்லாம் போகக்கூடாது ஆண்டவர் அப்படிங்கிறான். உடனே இயேசு சொல்கிறார், அப்பால் எப்போ பிசாசு அப்படிங்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆவியினால் நிரப்பப்பட்டு வெளிப்பாடோடு பேசுகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பிசாசினால் நிரப்பப்படுறான். பாருங்க, அப்போ ஆவியினால் எப்பொழுது நிறைந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆவியினால் கட்டுப்படுத்தப்பட்ட, it has to be repeated daily experience. We need to daily ask the Lord to fill us with the Holy Spirit என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வழிந்து ஓடுகிற அனுபவம் இருந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதக்காரன் சொல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. ஒரு பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிட்டே இருந்தால் அந்த பாத்திரத்துக்குள்ளாக அசுத்தம் வராது, அந்த பாத்திரத்துக்குள்ளாக தீமையான காரியங்கள் வராது. ஆவியானவர் நம்மளமாக நிரம்பி வழிந்து கொண்டே இருக்க வேண்டும். யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும்.
ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே இந்த அனுபவம் டெய்லி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை நிரப்பு ஆண்டவரே என்று சொன்னால் நீங்கள் தீர்மானம் எடுப்பது எளிதாக மாறிவிடும். சோதனைகளை ஜெயிப்பது எளிதாக மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஜனங்கள் பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி உயர்த்தி கொண்டே இருப்போம், பேசிக்கொண்டே. இது ஆவியினால் நிரப்பப்பட்டால் தான் நடக்கும். ஹல்லேலூயா. அப்படி இல்லாட்டா இயேசுவை பற்றி பேசுவதற்கு பயப்படுவோம். பயத்தின் ஆவி இருக்கும். பவுல் எழுதுகிறார் 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. God has not given us a spirit of fear but of power and of love and of sound mind என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த அனுபவங்கள் being controlled, becoming more and more like Jesus, மாறிக்கொண்டே இருக்கிற அனுபவம், இயேசுவை உயர்த்துகிற அனுபவம் தான் இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டே இருக்குன்னு சொன்னால் என்ன நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் தகுதி? சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன்னு குறிச்சிங்க. முதலாவதாக அந்த வாஞ்சை நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆஸ்பிரேஷன், டிசையர், வாஞ்சை இருக்க வேண்டும். those who hunger and thirst, யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5 இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? நிரப்பப்படுவார். 5 நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசிக்கிறோம், பசி தாகம் உள்ளவர்கள், எல்லாம் சொல்லுங்க, பசி தாகம் உள்ளவர்கள். பசி தாகம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்க வேண்டும். ஆண்டவரே நிரப்புங்க, நிரப்புங்க, என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லுங்கிற தாகம் வேதம் சொல்கிறது. ஏசாயா 44:3 தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை. அப்போ நம்ம வாழ்க்கையில் தாகம், ஆண்டவரே என்னை நிரப்புங்க, fill me with the Holy Spirit, நிரப்புங்க என்று தாகம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த அந்த அனுபவத்தை நமக்கு தரார். ஹல்லேலூயா. அந்த தாகத்தை, ஹல்லேலூயா, ஆண்டவரே நிரப்புங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஆண்டவர் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆஸ்பிரேஷன், the desire, the hunger, the thirst இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிரப்புகிற அனுபவத்தை தரார். இரண்டாவதாக abandonment, இல்லாவிட்டால் பாவத்தை விட்டுவிடுதல், abandoning sin. நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் என்று சொன்னால் அங்கே என்ன செய்யணும்? ஆவியானவர் நம்ம நிரப்ப முடியாது. அசுத்தம் இருக்கிற இடத்துல ஆவியானவருடைய ஆளுகை வராது, நிரப்ப வராது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? விட்டுறணும், பாவத்தை விட்டுறணும், பாவத்தை அறிக்கை செய்து விட்டுறணும். அப்போதான் அந்த ஆவியின் நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சில நாட்களாக ஒரு தாயார் வீட்டில் இருந்தாங்களாம், பையன் இருந்தாலும் திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு முக்கியமான நபர், அந்த ஊர் முக்கிய பிரமுகர் வந்தாராம். அப்போது அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்க? வாழ்த்துனாங்களாம். பையனை பார்த்து சொன்னாங்களாம், அந்த அங்கிளுக்கு கை கொடுறா அப்படின்னாங்களாம். அந்த அங்கிளுக்கு கை கொடுறா அப்படின்னாங்க. இவன் சொன்னான், கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. என்னது கை கொடுக்க? கை கொடுறா, பெரிய ஆள்றா, அவரு பெரிய மனுஷன் இந்த ஊரில், அப்படி கை கொடுறா அப்படின்னா. இல்லை கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. திரும்ப திரும்ப சொல்ல கை கொடுக்க மாட்டேன் நானா. ஏன்டா கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கடைசி கேட்டா, கை நிறைய கோழி குண்டு வச்சுருந்தானா, கையில் கோழி குண்டு வச்சுட்டு கொடுக்க மாட்டேன் நானா. பாருங்க, மார்பிள்ஸ் வச்சுட்டு என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஆண்டவர் நிரப்போம்னா சில விட்டுறதுல என்ன பண்ணோம்? விடணும். we have to let go of the marbles in our hands. சில கையில் இருக்கிறதை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவமான காரியங்களை we must be willing to get rid of the marbles in our lives, the little sins, சின்ன சின்ன பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே இதை விலக்கிவிடும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியால் நிரப்புகிறார். ஏன் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிறைவை பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னால் சிறு சிறு பாவங்கள். இன்னொன்று முக்கியமான காரியம், abdication, இல்லாவிட்டால் dethroning the self. நம்முடைய வாழ்க்கையில சுயத்தை கொஞ்சம் இறக்கி வைக்கணும். சொல்லுங்க, சுயத்தை. பவுல் 1 கொரிந்தியர்ல 3 விதமான மனுஷனை பற்றி சொல்றார். 1 கொரிந்தியர் 2 இந்த 3 மனுஷன் சொல்லுங்க, யாருக்கா தெரியுமா? என்ன மனுஷனை பற்றிலாம் சொல்றாரு? 1 என்ன மனுஷன்? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், நேச்சுரல் மேன். 2 என்ன மனுஷன்? மாம்சத்துக்குரிய மனுஷன், கார்னல் மேன். 3 ஒரு மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன். என்னது? இந்த 3 மனுஷன்
யார் அப்படின்னா ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன். இந்த படத்தை போடுப்பா. ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் அப்படின்னா அவன் ரட்சிக்கப்படாதவன். முதல் படத்தை பாருங்க. நேச்சுரல் மேன். சிலுவை எங்க இருக்கு அப்படின்னா அந்த வட்டத்துக்கு வெளியே இருக்கு. சிலுவை எங்க இருக்குது? வட்டத்துக்கு வெளியே இருக்குது. அந்த சேர்ல என்ன உட்கார்ந்துருக்குன்னா ஈனா ஈகோ, இல்லாட்ட செல்ஃப், சுயம் உட்கார்ந்துருக்கு. எங்க உட்கார்ந்துருக்கு? நான் தான் ராஜா. என்னது? நான் தான் ராஜா அப்படின்னு என்னது? சுயம். என்ன ஒன்று ஒருத்தனும் செய்ய முடியாது, யார் என்ன அப்படின்னு. சிலுவை எங்க இருக்குது? ஏசு எங்க இருக்கிறாரு? அப்போ இது யாருவேன்? ஜென்மம் ரட்சிக்கப்படாத மனுஷன். ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா, இல்லை ரெண்டாவது படம் இல்லை, மூணாவது படத்துக்கு வாங்க. மூணாவது படம் வந்து கார்னல் மேன், மாம்சத்துக்குரியவன். சிலுவை எங்க இருக்கு? இப்போ உள்ளுக்குள்ள தான் இருக்குது. ஆனால் சேர்ல உட்காந்துருக்குது. சேர்ல என்ன உட்காந்துருக்குது? ஈகோ உட்காந்துருக்கு, இல்லாட்டா சுய உட்காந்துருக்கு, எஸ் உட்காந்துருக்கு. ஏசு உள்ளதா இருக்காரு, ஆனால் சேர்ல யார் உட்காந்துருக்கா? நிறைய அப்படிதான் சபையில் அப்படிதான். ஏசு உள்ள இருக்கிறாரு, ஆனால் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ பாருங்க, அது மாம்சீக மனுஷன், மாம்சத்துக்குரியவன். கொருந்து சபை ரட்சிக்கப்பட்ட சபை, இயேசுவை அறிந்த சபை. ஆனால் மாம்சத்துக்குரிய சபையா இருந்துச்சு. சண்டைகள், வாக்குவாதங்கள், பொறாமைகள் எல்லாம் இருக்கிறது காரணம் சுய உட்கார்ந்துருக்கு. இயேசு வெளியே உட்கார்ந்துருக்காரு, அப்படி உள்ளதா இருக்காரு, ஆனால் அவருக்கு இல்லை. ஆனால் இன்னொரு மனுஷன் பாருங்க, அங்கே இயேசுவை சிலுவை அங்கே அங்கே சேர்ல ஏற்றிட்டு. அல்லேலூயா. அதான் ஸ்பிரிச்சுவல் மேன், ஆவிக்குரிய மனுஷன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சிங்காசனத்தில் உட்காரணும். அல்லேலூயா. enthroning God and dethroning the self, abdicating. அது என்ன செய்யணும்? இறக்கிடணும். சுயத்தை இறக்கி வச்சாதான் ஆவியானவன் நம்ம நிரப்புவார். வல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போதான் நம்ம ஆவிக்குரியவர்களாக மாறுவோம். ஆவிக்குரியவர்களாக மாறுவோம். ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன உடனே நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன சாவல? சுயம் சாவல. நிறைய பேருக்கு சுயம்தான் இருக்குது. நான் யார் தெரியுமா, என்ன கேட்காம அப்படின்னு தூக்கி நிற்குது. அப்போ இயேசு நம்ம வாழ்க்கையில் சிங்காசனத்தில் வைக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ரெண்டு ஆவியானவரும் நம்முடைய வாழ்க்கையில் சுயமும் ஒரே சேரில் உட்காந்துருக்க முடியாது. ஆவியானவர் ஏறணும்னு சொன்னால் சுயம் கீழே இறங்கிடணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்கள் where self is on the throne of heart, God will not permit the filling of the spirit. நம்முடைய வாழ்க்கையில் சுயம் சிங்காசனத்தில், இருதயமாகிய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் என்று சொன்னால் ஆவியின் நிறைவே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. There must be no rival to the place that Jesus Christ is to have in our hearts, in our lives. நம்ம வாழ்க்கையில் இயேசுவுக்கு போட்டியா ஒன்றுமே நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவரே ராஜாதி ராஜாவா, கத்தாதி கர்த்தராக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அந்த நிரப்பப்படுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவரை ஏற்றி சிங்காசனத்தில் வைக்கணும். பரிசுத்த ஆவியானவரை அவர் ஏற்றி வைக்க வேண்டும். அப்போ முதல்ல சொன்னேன், வாஞ்சிக்கணும், பாவத்தை விட்டுறணும், சுயத்தை இறக்கி வைக்கணும், நாலாவது கேட்கணும். அல்லேலூயா. லூக்கா 11:13 ஆண்டவரே என்னை நிரப்புங்க. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆவியானுடைய நிறைவை ஆண்டவர் நமக்கு தருகிறார். 11:19 வாசிக்கிறோம் லூக்காலே. அவர் கேட்கணும், ஆண்டவரே நிரப்புங்க. அல்லேலூயா. நிரப்புங்க, உம்மால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் ஆவியின் வல்லமையினாலும் என்னை நிரப்புங்க என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். அடுத்ததாக அப்ராப்ரியேஷன், அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும், விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை நிரப்பிவிட்டார். ஆண்டவருடைய ஆளுகை நமக்குள்ள வரும்பொழுது நமக்கே தெரியும், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ளே போயிட்டானா உணர்வானா வரமாட்டானா? உணர்வான். ஒரு கட்டுப்பாடு மீறி போயிடுது. ஆகவே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கட்டுப்படுத்தும் போது நமக்கே தெரியும் ஆண்டவர் நமக்காக கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கடைசியாக இன்னொன்று அபாய்டிங் அப்படின்னு சொன்னால் அந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்திராதபடிக்கு டெய்லி அதிலே நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. டெய்லி இந்த அபிஷேகத்தை பெற்று 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 நாம் அபிஷேகத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆவியானவர்களுக்காக இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவியானுடைய நிறைவை பெற்றவர்களாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. இதெல்லாவற்றையும் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஒரு லட்சங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிரப்பப்படுகிற அனுபவம் வேதம் அங்கே சொல்கிறது, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் எழுப்பி நிற்க போகிற இன்றைக்கு கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அந்த அனுபவத்தை பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போறாங்க.